திரு முனவர் பாஷா, ஒரு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா இல்லை ஒரு சின்ன கமா இருக்கா, ஒரு நெருடல் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. திரு சி.வி. சண்முகம் ஏன் வரல அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்கேன். அதாவது அதிருப்தியாளர்கள் அணியினுடைய தலைவராக இருந்தவர் எஸ்பி வேலுமணி அவர்கள். வேலுமணி அவர்கள் சி.வி. சண்முகம் எங்களோடு தான் இருக்கிறார் என்று அவர் கருத்தை தெரிவிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக இன்னும் தெரிவிக்கவில்லை. என்றாலும் அதிருப்தி அணியில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணக்கமாக இருப்பதென்று முடிவெடுத்து இருப்பது என்பது அதிமுகவிற்குள் ஏற்பட்ட அந்த பிளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் முழுமுதற் காரணம் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அதிமுக என்கின்ற கட்சி விஜய் முதலமைச்சராக வரக்கூடாது, எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் தேர்தல் களத்தை சந்தித்தார்கள். அதற்காகத்தான் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழகத்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்கள். அதே நேரத்தில் இந்த 47 பேரிலே 25 பேர் தனியாக பிரிந்து விஜய் அவர்களை ஆதரித்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு மரியாதைக்குரிய முதல்வர் விஜயே காரணமாக இருந்திருக்கிறார் எண்ணுகின்ற பொழுது எந்த அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று விஜய் பிரச்சாரம் செய்தாரோ அந்த அதிமுகவினுடைய ஆதரவை, இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கூட்டணியோடு போட்டியிட்டு வெற்றி பெற்றவருடைய ஆதரவை பெற்று நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார். அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று தேர்தல் களத்தை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்களெல்லாம் விஜய் அவர்களால் தீய சக்தி திமுக என்று விமர்சிக்கப்பட்ட அந்த திமுகவிற்கு ஆதரவான வாக்குகளை பெற்றவருடைய ஆதரவோடு தான் இன்றைக்கு ஆட்சியை அமைத்திருக்கிறார். சரி, ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி என்று சொன்னவையெல்லாம் அதிகாரத்தை சார் இப்ப நீங்க விஜய் மீதான விமர்சனம் வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க சிஎம் மீதான விமர்சனத்தை வச்சிட்டு இருக்கீங்க. நான் கேட்கறது அதிமுக எல்லாத்துக்கும் அதிமுகவினுடைய குழப்பம் முடிந்து விட்டது. குழப்பத்திற்கு ஆரம்பமே விஜய் தான். அன்றைக்கே அவர் இதை ஆதரிக்காமல் இருந்திருப்பாரே ஆனால், அல்லது இதை ஊக்கப்படுத்தாமல் இருந்திருப்பாரே ஆனால் அதிமுகவிற்குள்ளே இந்த பிளவு வந்திருக்காது. அதனால் இந்த பிளவை உருவாக்குவதற்கு விஜய் தான் காரணம் என்று நான் கருதுகிறேன். புரியுது. ஏனென்று சொன்னால் அதிமுகவை பொறுத்தவர் கேப்போ திரு ஜவஹர் அலி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். எல்லாம் இப்போ சுமூகம் ஆயிடுச்சு இல்ல திரு ஜவஹர் அலி? இதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதாவது திமுக தான் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான் காரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம முனவர் பாஷா அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் தாவேக்கா முதலமைச்சர் விஜய் தான் காரணம்ங்கிறது. விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட போய் தானே சார் இவ்வளவு பிரச்சனை. அவர் சொல்றதுல என்ன அது லாஜிக்கா தானே இருக்கு? எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்களா? அமைச்சர் ஆகணும். நீங்க மறைமுகமாக ஏற்கனவே திமுக இல்ல அவர்களுடைய கோரிக்கை அமைச்சர் ஆகணுங்கிறதுல ஏற்கனவே நீங்க குறுக்கு வழியில எடப்பாடியார் திமுகவோட திமுகவோட சேர்ந்து முதலமைச்சர் ஆவறதுக்காக ஏற்பாடு பண்ணாரு. அதுதான் இல்லன்னு 54 வருடம் அதுதான் இப்ப இல்லையே. திமுக முதலமைச்சர் ஆயிட்டாங்களா என்ன? ஒன்னும் ஆலியே யாரும் இல்ல. அப்படி ஒரு பேச்சு நடந்ததா ஒரு 2-3 நாள் ஓடுச்சு, அப்புறம் முடிஞ்சுல. அது யாரும் அதை செயல்படுத்தல. அதெல்லாம் உண்மைகள் தான். அதெல்லாம் உண்மை. அதன் காரணமாகத்தான் இவங்க அதாவது மக்கள் பெரும்பான்மையை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நம்முடைய ஆதரவை கொடுத்து அந்த கட்சியை வலுப்படுத்தி நாம 5 வருடம் இந்த ஆட்சி மக்களுக்காக சேவை செய்யணும் என்பதற்காக இந்த எம்எல்ஏக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. அவர்கள் எடுத்த கோரிக்கை என்ன நீங்க முதல்ல பார்க்கணும். இந்த தொடர் தோல்விக்கு காரணம் என்ன? விவாதிக்கணும், பொதுக்குழுவை கூட்டணும்.
இல்ல அதிமுக தோத்துருச்சு. அதிமுக தோல்விக்கு என்ன காரணம், வாங்க அதை ஆராய்வோம், பொதுக்குழு கூட்டுவோம், கட்சியை வலுப்படுத்துவோம் அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் ரைட்டு. தாவேக ஆட்சியை வலுப்படுத்தணும்னு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு என்ன அவசியம்? ஆட்சியே இல்ல மேடம். தாவேக ஆள்றதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? இல்ல நீங்க அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த ஆட்சி கீழ் பொறுப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர், அதாவது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஆட்சியில பொறுப்பு இருக்குது மேடம். நீங்க ஆமா கண்டிப்பா பொறுப்பு இருக்குது. அதே அடிப்படையில் தான் நீங்க எதிர்க்கட்சி வரும், ஆளுங்கட்சி வரும். அந்த அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்றாங்கனாலே அவங்க ஆட்சியில பங்கெடுக்கலன்னு அர்த்தம். நீங்க எதிர்க்கட்சி அப்படி இல்ல, எதிர்க்கட்சி உறுப்பினராக அந்த மக்களுக்கு சேவை ஆற்றணும் என்ற அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். நீங்க இந்த சமயத்துல ஒரு பெரும்பான்மை கிடைக்கலங்கிறதுக்காண்டி அந்த ஆட்சியை கவுளணுங்கிறீங்களா? அறுதி பெரும்பான்மை இல்லங்கிறதுக்காண்டி அப்போ வாக்களிச்ச 108 தொகுதிகள் நான் என்ன கேக்குறேன், விஜய் வரக்கூடாதுன்னு தானே அதிமுக பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குச்சு. அதெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா வந்துருச்சு. அப்ப வந்துருச்சுனா அவர் ஆட்சி அமைச்சு போட்டு சார் எப்படியாவது. உங்களுக்கு என்ன சார் போச்சு? நீங்க ஓடி போய் ஆதரவு கொடுக்குறீங்க, ஏதோ எதிர்பார்த்து போடுங்க, கிடைக்கல, திரும்பி வந்துட்டீங்க. அப்படிதானே பாப்பாங்க மக்கள். நிச்சயமா. இங்க பாருங்க, இப்போ நீங்க அந்த எண்ணமே இல்லன்னு தெளிவுபடுத்தியாச்சு. தாவேகா சார்பிலையும் எல்லாம் சொல்லிட்டாங்க, அமைச்சர் வர பொறுப்பு தாரோம் நாங்கள் சொல்ல. இப்போ இதுக்கெல்லாம் காரணமே இருந்தா எடப்பாடியார் பிடிவாதம். அந்த பிடிவாதத்தின் காரணம் இன்னைக்கு என்ன இருக்கு? அதிமுக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்காங்க. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்காங்க. அவருடைய பிடிவாதம். நான் தொடர் தோல்வி ஏற்பட்டா கூட பொதுக்குழுவை கூட்ட முடியாது, நான் விவாதிக்க முடியாதுன்னா அது என்ன விதமான ஜனநாயகம் ஒரு கட்சிக்குள்ள? அதாவது 47 பேர்ல 25 பேர் ஒரு பக்கம், 25 பேர் இன்னொரு பக்கம் இருப்பாங்களா? இவங்களுக்குள்ளேயே தனித்தனியா அணியா இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே சமாதானம் முடிச்சுக்கிடுவாங்களா? சபாநாயகர்கிட்ட போய் நாங்க சமாதானமா போயிட்டோம் அப்படின்னு மனு கொடுத்துட்டாருன்னா சபாநாயகர் மனுமுறை ஏத்தி கொண்டு போனா அப்ப மக்களை முட்டாளாக்குற விஷயம் தானே அது? இல்ல மேடம். நீங்க இந்த தோல்விக்கான காரணங்களை விவாதிக்கணுங்கிறது என்பதுதான் உண்மை. அம்மா மறைவுக்கு பிறகு தொடர் தோல்வி இது ஏற்பட்டிருக்கா இல்லையா? இப்ப நீங்க போன இந்த எம்எல்ஏக்களை பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஒரு முகத்துல எல்லாம் எடப்பாடியார் 2 போட்டோ எடுத்திருக்காங்க. ஒருத்தருடைய முகத்திலேயாவது ஒரு சிரிப்பு இருக்கா? எல்லாருடைய முகத்திலையும் சோகம் தான் தெரியுது. அப்போ நீங்க சிவி சண்முகம் அவ்வளவு சோகமா எதுக்கு போய் சேரணும் எனக்கு புரியல. நீங்க தான் இல்ல சேர்ந்திருக்காங்கன்னா அவர்கள் ஏன் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு காரணம் அவர்களுடைய சட்டமன்ற தகுதி இழப்பு ஏற்படும். அது அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க என்ற அடிப்படையில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகள் இன்னும் இருக்கு. இவரை இன்னும் ஒரு கரிஸ்மாட்டிக் தலைவராகவே ஏத்துக்கிற முடியாதுங்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. என்னடா இவர் ஆளுமை மிக்க தலைவரா இருந்திருந்தார்னா இவர் கட்சி தலைமை நேரம் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குன்னா கட்சி கரைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த நிலைமை அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் தொடர போகுது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் இவர் நிமித்தி வச்சிருவார் நினைக்கிறீங்களா? முடியாது. காரணம் கட்சியில இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைப்பதற்கு தகுதியற்றவராக எடப்பாடியார் இருக்கிறார். சிவி சண்முக அண்ணன் இன்னைக்கு போகல. அவரை போறன்னா அவர் ஒரு சட்ட நுணுக்கமானவர், ஆனா சுயமரியாதைக்காரர். அந்த அடிப்படையில் அவர் மேடம் அவர் அவர் எங்க கூட தான் இருக்காருன்னு 4 பேர் பைட் கொடுத்தாங்க. வேலுமணி சொல்றாரு, நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு, எல்லாரும் இல்ல சிவி சண்முகம் எங்க கூட தான் இருக்காருன்னு அவங்க எல்லாரும் தெளிவுபடுத்துறாங்க. சொன்னா ஏன் அவர் சொல்லுவாங்க மேடம், அவர் ஏன் போகல? அதாவது இன்றைக்கு ஒற்றை தலைமைக்கு சிவி சண்முகம் அதிருப்தியில இருக்காருன்னே கூட வச்சுக்கோங்களேன். அப்படி ஒருத்தர் அதிருப்தியில இருந்து என்ன பயன்? எல்லாரும் இந்த பக்கம் வந்தாச்சுல. எல்லாமே ஆட்டு மந்தைங்க மாதிரி போயிடக்கூடாது. தானா இப்ப நான் கூட என்னை போன்ற செம்மலை அண்ணன் கட்சியில இருந்து ஏன் விலகினாரு? இந்த கட்சியை ஒருங்கிருக்கணும், தோல்வி அடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு விலகினாரு. நான் எதுக்கு விலகினேன்?
தொடர் தோல்விகள், ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவரு தனபால் ஏன் விலகினாரு? முன்னாள் சபாநாயகர், ஒரு சமூகத்தை பின்னோக்கி செல்றீங்க, உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லைங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் முக்கிய தலைவர்கள் விலகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம், இந்த சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் செக்ரட்டரியில போய், நான் செக்ரட்டரியேட் போகும்போது பல பேர் வந்து தாவேக்கு அமைச்சர்களை சந்திச்சு இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு மேல்மட்டம் வேண்டாம் இருக்கலாம், கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளை சந்திச்சு இணைஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்போ கட்சி கரைஞ்சுகிட்டு போறதுக்கு யார் காரணம் என்பது உணரலன்னா, அப்புறம் எப்படி கட்சியை வளர்க்க முடியும்?